வணக்கம் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வசனம் கேட்கலாமா? அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரட்சிப்புன்றது இப்போ நம்ம பாவம் செஞ்சோம்னா அதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக மட்டும்தான் இந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அதனால தான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளுடைய வேலைகளை சந்தோஷமாக தொடங்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வசனம் கேட்கலாமா? அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். ஆமாப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரட்சிப்புன்றது இப்போ நம்ம பாவம் செஞ்சோம்னா அதுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையிலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக மட்டும்தான் இந்த ரட்சிப்பு கிடைச்சிச்சு. அதனால தான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளுடைய வேலைகளை சந்தோஷமாக தொடங்கலாம்.